வெல்கம் டு என்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இனிப்பு கோதுமை தோசை, ஸ்வீட்டு தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப்பு இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துக்க போகிறேன். இந்த கப்பாலேயே 1/4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு 1/4 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு வெல்லம். உருண்டை வெல்லமாக இருந்தால் உடச்சி பொடி பண்ணி தூளை அளந்துக்கோங்க. நான் இன்றைக்கி அச்சு வெல்லம், அது 2 கட்டி எடுத்துட்டேன். டைமண்ட் வெல்லம் 2 கட்டி இந்த 1/2 கப்புக்கு கரெக்டாக இருக்குது. 1 டம்ளர் கோதுமை மாவு, 1/4 டம்ளர் பச்சரிசி மாவு, 1/2 கப்பு வெல்லம். இங்கே நான் வெல்லத்தை வச்சுருக்கிறேன். இதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க, ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி காமிக்கும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, சின்ன டீஸ்பூனால் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1/2 கப்பு வெல்லம் எடுத்ததுக்கு 1/2 டம்ளர் தண்ணி, இந்த கப்பாலேயே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். இது வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மண் தூசி இருந்தால் வடிகட்டிக்கோங்க. இது ஆர்கானிக் வெல்லம், இதில் எந்த தூசி மண் எதுவுமே இருக்காது. அதனால் நான் வடிகட்ட போகிறதில்ல. ஆனால் நல்லா ஆற வச்சு தான் மாவில் நம்ம சேர்க்கணும். வெல்லம் கரைஞ்ச உடனே நல்ல ஜில்லுன்னு ஃபேனை போட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சு அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும். நீங்கள் மாவு பெரிய கப்பில் எடுத்துட்டிங்கன்னா ஏலக்காய் தூள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம சின்ன கப்பில் இன்றைக்கி எடுத்துருக்கறனால இந்தளவு ஏலக்காய் தூள் போட்டு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தேங்காயும் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. நான் சொல்ல மறந்து போயிட்டேன். தேங்காய் துருவல் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 200 ஆழாக்கால் நீங்கள் 1 கப்பு எடுத்து பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் ஸ்வீட்டு எல்லாத்துக்கும் பிடிக்கும், நிறையா ஸ்வீட் சாப்பிடுவீங்க, இனிப்பு தோசை அப்படின்னா அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம 1/3 கப்பில் இப்போ கொஞ்சமாக பண்ணுறனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இதே ஸ்பூனாலேயே 1 ஸ்பூன் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றி கரைச்சின்ட்டோங்க. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் நெய் ஊற்றி தோசையாக ஊற்றிக்கலாம். கோதுமை மாவு இந்த இனிப்பு தோசைக்கு நெய் ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வெள்ளை தண்ணியை கரைச்ச தண்ணியை ஊற்றி நீங்கள் கலரி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பச்சை தண்ணி சேர்த்துக்கங்க. கரைச்ச மாவு தோசை பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கக்கூடாது, கொஞ்சம் மாவு தோசை பதத்துக்கு தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம தோசையை கல்லில் ஊற்றிக்கலாம். கல் இப்போ காஞ்சி எடுத்து கல்லுலேயும் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாக தாங்க ஆகும், பொறுமையாக தான் திருப்பி போடணும். கலர் ஃபுல்லாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். இப்போயும் சுற்றிர நெய் ஊற்றிக்கலாம். நான் அந்த ஒரு குட்டி கரண்டி தாங்க எடுத்திருக்கேன். இந்த கரண்டியால் தான் நான் ஊற்றுறேன். மீதி இருக்கிற தோசையும் நம்ம இப்போ ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற தோசை எல்லாமே எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா ஸ்வீட்டும் கரெக்டாக இருக்குது. நான் ஒரு வாயில் போட்டு பார்த்தேன், நல்லா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோதுமை இனிப்பு தோசை சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.